நம்ம மைண்டுக்குள்ள கோல்ட் மைண்ட் இருக்கு அப்படின்னு ஒண்ணு அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா அதை எப்படி டேப் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு சில பேருக்கு தோணும். இல்லாட்டி என் மைண்டுக்குள்ள கோல்ட் மைண்ட் இருக்கா, அதெல்லாம் என்னால நம்பவே முடியல அப்படின்ட்டு சில பேருக்கு தரும். எல்ஜி ஃபேமிலி இன்னைக்கான இந்த அமேசிங்கான லெசன்ல நான் உங்களுக்கு சூப்பர்பான சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். இதோட லேர்னிங் அவுட்கமா என்ன இருக்க போகுதுன்னா, உங்களோட மைண்டோட பவரை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி உங்களோட ரியாலிட்டியில உங்களோட கரியர் சக்சஸ்க்கு உங்களோட லைஃப் சக்சஸ்க்குலாம் அப்ளை பண்றதுன்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல இங்க இதை கவனிங்களேன். இங்க இருக்குல்ல, இது இப்போ உங்களுக்கான கரண்ட் கோல்ஸ், இது உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ். சரியா? நான் இந்த வீடு கட்டணும், இந்த ப்ரொமோஷன் அடையணும், இந்த கரியருக்கு போகணும், இந்த பதவி அடையணும், இவ்வளவு சேலரி வாங்கணும், என் பிள்ளைங்களுக்குலாம் இந்த காலேஜ்ல நான் படிக்க வைக்கணும், எல்லாமே உங்களோட ஃபியூச்சர் கோல். இதெல்லாம் இங்க இருக்கு. பட் இப்ப இருக்க நிலைமையில இருக்க கரண்ட் கோல்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. இதுதான் நீங்க அடைஞ்சிருக்கீங்க. கரண்ட் கோல்ஸ் அப்படின்னும் போது நீங்க ஆல்மோஸ்ட் இந்த நிலையில தான் இருப்பீங்க. இப்ப எல்லாத்தையும் அடைஞ்சிட்டு இருப்பீங்க. நீங்க இப்ப இருக்க டெசிக்னேஷன், நீங்க இப்ப இருக்க சேலரி, நீங்க இருக்க ஆஃபர்ஸ், அந்த ஒரு லைஃப் ஸ்டைல், அந்த வீடு, நீங்க வந்து 4 BHK ஆசைப்படுறீங்கன்னா அது மேல இருக்கும். இப்ப வந்து 1 BHKல இருக்கீங்கன்னா அதுதான் இப்போ. நீங்க இதெல்லாம் எப்ப ஆசைப்பட்டிருப்பீங்கன்னா 2 இயர்ஸ் முன்னாடியோ, 5 இயர்ஸ் முன்னாடியோ, 10 இயர்ஸ் முன்னாடியோ நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் நீங்க அடைஞ்சிட்டு இந்த செல்ஃபா இங்க இருக்கீங்க. சரி, இங்க இருக்கிற நீங்க இந்த ட்ரீம்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, இந்த ட்ரீம்ஸ்க்கு போகாம என்ன நடுவுல நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோடு நிக்குது. அந்த கோடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் உங்களோட சப்கான்ஷியஸ். ஓகே, அந்த சப்கான்ஷியஸ் உங்களோட ஆழ் மனம், அதுக்குள்ள இருக்க நிறைய விஷயங்கள், அதுதான் ஒரு கோடா இங்க நிக்குது. மேல நிறைய அணில் கூட்டங்கள் இருக்கு, அவங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. சோ லெட்ஸ் நாட் டிஸ்டர்ப் தெம். நம்ம லெசன்குள்ளவே இருப்போம். இந்த சப்கான்ஷியஸ் லிமிட் நம்ம பிக்ஸ் பண்ணிருப்போம் இல்லையா, நமக்குள்ள நிறைய இருக்கு, தெரிஞ்சோ தெரியாமலையோ. அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்றதெல்லாம் நம்ம கத்துக்க போறோம். பட் இதை புரிஞ்சுக்கோங்க, இப்ப இருக்க செல்ஃப் நீங்க ஃபியூச்சர் செல்ஃபா ஆக முடியாம எது தடுக்குதுன்னா உங்களோட லிமிடேஷன்ஸ். அது எல்லாமே சப்கான்ஷியஸ் நம்மளா உருவாக்கிக்கிட்டது, நம்மளுக்குள்ள உருவாக்கப்பட்டது. சரி, நம்ம மைண்ட் அப்படின்றது ஒரு கோல்ட் மைண்ட் நம்மளுக்கு தெரியும். எயின்ஸ்டீன் லெவலுக்கு நம்ம ப்ராப்ளம் சால்விங் எல்லாம் பண்ணல, ஒரு பிசிக்ஸ் ஜீனியஸா இல்லைன்னாலும், இல்லாட்டி ஒரு விஸ்வநாதன் ஆனந்த் மாதிரி ஒரு செஸ் ஜீனியஸா இல்லைன்னாலும், நம்மளோட ஒர்க்ல நம்மளோட லைஃப்ல சிறந்து விளங்குறதுக்கு நம்மளுக்கான ஒரு மைண்ட் பவர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி டேப் பண்றதுன்ட்டு கண்டிப்பா கத்துக்கலாம். நம்மளும் மனசு வச்சாக்கா அந்த அளவுக்கு போக முடியும். ஜீனியஸ் நம்ம யார நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு போக முடியும். ஆனா நம்மளோட ஜீனியஸ்ன்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம கஷ்டமா இருக்கும். லாவண்யா வந்து ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கறதுலயோ ஒரு கோர்ஸ் வடிவமைக்கிறதுலயோ சூப்பரா இருக்கலாம். நான் ஏன் விஸ்வநாதன் ஆனந்த் மாதிரி இல்ல அப்படின்ட்டு கொஸ்டின் பண்ணா மேபி அந்த ஜீனியஸ் எனக்காக இல்லாம இருக்கலாம், இல்ல அதுல நான் ட்ரெயின் பண்ணாம இருக்கலாம். புரியுதா? உங்களுக்கான ஜீனியஸ எப்ப நீங்க டேப் பண்றீங்களோ அப்ப கண்டிப்பா நீங்களும் அந்த கோல்ட் மைனை ஈஸியா அது இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். இப்போதைக்கு வரைக்கும் நீங்க ஏன் அப்படி இல்ல அப்படின்னா, அந்த 7G ரெயின்போ காலனில இருப்பார்ல, அந்த ஹீரோ வந்து ரொம்ப சாதாரணமா அப்படிதான் சுத்திட்டு இருப்பாரு. ஆனா அவருக்குள்ள ஒரு அந்த பைக்கெல்லாம் எப்படி பிரிச்சு போட்டாலும் அப்படியே அசம்பிள் பண்ற அந்த திறமை இருக்கும். அதை யாரோ ஒருத்தவங்க ஐடென்டிஃபை பண்ணதால அவருக்கு தெரியுது. ஆனா நம்மளுக்குன்ட்டு ஐடென்டிஃபை பண்ண யாரும் இல்லைன்னா நம்மளே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கோல்ட் மைன் பத்திலாம் நம்மளுக்கு தெரியாது. இட் டசன்ட் மீன் நம்மளுக்குள்ள கோல்ட் மைனே இல்லைன்ட்டு அர்த்தம் இல்லை. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கு எஸ் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன்? த சைலண்ட் மில்லியனர். த சைலண்ட் மில்லியனர் நமக்குள்ள இருக்க இந்த சைலண்ட் மில்லியனர் தான் நம்மளோட மைண்ட். இது எப்படி வேலை பார்க்குதுன்னா, நீங்க எதை அதுக்கு அதிக அளவுக்கு ஃபீட் பண்றீங்களோ அதை வச்சுதான் வேலை பார்க்குது. நீங்க என்ன அதுக்குள்ள டெபாசிட் பண்றீங்க, உங்களோட பயங்கள், பதட்டங்கள், இன்செக்யூரிட்டிஸ், சந்தேகங்கள், குழப்பங்கள், ஃபியூச்சரை பத்தின பயம், பாஸ்ட பத்தின கில்ட் எல்லாத்தையும் நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா, இமேஜின் ஒரு சைலண்ட் மில்லியனருங்க. அவர் 24/7 உங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன மாதிரி ஒர்க் பண்றாரு அப்படின்றத உலகத்துக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாரு. அவர் ரொம்ப சைலண்ட் மில்லியனர் அவரு. சோ அவரோட ஒர்க் எதை பேஸ் பண்ணி அமையுதுன்னா, நீங்க என்ன அவருக்குள்ள டெபாசிட் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அமையுது. நம்ம ஃபியர்ஸ், டவுட்ஸ், ஆங்ஸைட்டிஸ், இன்செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு அவர்கிட்ட ஏன் எனக்கு சக்சஸ் கிடைக்கல, ஏன் எனக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கல, ஏன் எனக்கு இந்த சேலரி ரைஸ் கிடைக்கல, ஏன் எனக்கு ஹை பே வர மாட்டேங்குது, ஏன் எனக்கு என்னோட இன்டர்வியூஸ் எல்லாம் சொதப்புது அப்படின்ட்டு கேள்வி கேக்குறீங்க.
நீங்க இன்டர்வியூக்கு முன்னாடி வாரம் வரைக்கும் பயந்துகிட்டு முன்னாடி நாள் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணாம விட்டுட்டு அதுதான் டெபாசிட் பண்ணிருக்கீங்க. ஆனா ஏன் இந்த மில்லியனர் எனக்கு $1 million கொடுக்க மாட்டேங்கிறாரு? என்ன கொடுப்பாரு உங்களுக்கு? இன்டர்வியூ ஃபியர்ஸையும் அது எப்படிலாம் சொதப்ப போகுதுன்ற பயங்களையும் தானே கொடுப்பாரு. ஏன்னா அதுதானே நீங்க டெபாசிட் பண்ணி இருந்திருக்கீங்க கண்டினியூஸா. ஓகே, சோ நம்ம மைண்ட் வந்து ஒரு சைலண்ட் மில்லியனர். நீங்க எதை டெபாசிட் பண்றீங்களோ அதை மாத்தும் போது உங்களோட லைஃப் லிட்டரலா அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆறத நீங்க பாப்பீங்க. எப்பெல்லாம் உங்களுக்குள்ள நீங்க பயங்களையும் ஃபியர்ஸையும் இன்செக்யூரிட்டிஸையும் டவுட்ஸையும் ஆங்ஸைட்டியும் வந்து உள்ள பதிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அப்பெல்லாம் என்ன ஆகும்னா உங்களோட சைலண்ட் மில்லியனர் அதை தான் மல்டிப்ளை பண்ணுவாரு. இங்க கீவேர்டு வந்து மல்டிப்ளை பண்றது. மல்டிப்ளை பண்றாரு அவரு, அதை தான் பெருக்குறாரு. சோ நீங்க அதை கொடுத்துக்கிட்டே நான் என்ன இதை எதிர்பார்க்கிறேன் ஆனா எனக்கு கிடைக்கலையேன்றது முட்டாள்தனம். லைஃப் இஸ் ஈஸி ஃபார் மீ. உடனே மாத்துங்க. இன்செக்யூர்டா ஒரு தாட் வருது, அதையே நான் தொடர்ந்து திங்க் பண்ணிருக்கேன். எங்க மாமியார் இம்சை பண்ணிட்டாங்க, எங்க மாமனார் இம்சை பண்ணிட்டாங்க, என்னோட பாஸ் ஆபீஸ்ல கடுப்பேத்திட்டு இருக்காரு, என்னோட மேனேஜர் இப்படி குவெஸ்சன் பண்ணிட்டே இருக்காரு, என்ன நான் ஒர்க் பண்ணாலும் அவருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, என்ன ரிப்போர்ட் அனுப்பினாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்காரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? லைஃப் இஸ் ஈஸி ஃபார் மீ. லைஃப் இஸ் ஈஸி ஃபார் மீ. எனக்கான விஷயங்கள் எல்லாமே தான் என்னை சுத்தி நடக்கும். எனக்கு தேவையான விஷயத்துல மட்டும்தான் நான் என்னோட கவனத்தை வைப்பேன். இந்த தாட் தேவையில்லாதது, இதுல இருந்து நான் விலகுறேன். இந்த தாட்டை நான் விளக்குறேன். என்னோட மனசுல இருந்து, என்னோட உடம்புல இருந்து, என்னோட விசினிட்டில இருந்து, என்னோட எனர்ஜி ஃபீல்ட்ல இருந்து நான் விளக்குறேன். எனக்கு தேவையான தாட் இது அப்படின்ட்டு அந்த மொமெண்ட் அந்த தாட் எடுங்க, அதுல லயிச்சிருங்க. ஒரு தடவும் அந்த தாட் எக்ஸசைஸ நீங்க பண்ணிதான் ஆகணும். அப்பதான் அந்த கோல்டு மைண்ட், அந்த சைலண்ட் மில்லியனரை உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒர்க் பண்ண முடியும். அடுத்தது என்ன? த ஜீனி. உங்களோட மைண்ட் வந்து ஒரு ஜீனிங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே நம்பி அதை அப்படியே உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். ஒரு பிரசன்டேஷனுக்கான வாய்ப்பு வருது, நீங்க முடியவே முடியாது என்னால அப்படின்ட்டீங்க அப்படின்னா அதுதான் ஓகே, இவனால கண்டிப்பா எப்பவுமே முடியாதுன்றதுதான் திருப்பி கொடுக்கும். இல்ல நீங்க முடியும்னு சொல்லிட்டு ஐயோ சத்தியமா நாங்க போய் நின்று சொதவ போறேன் அப்படின்ட்டே உங்களோட அதையே டெபாசிட் பண்ணிருக்கீங்க. அப்ப என்ன பண்ணுவார் அந்த ஜீனி? ஓகே அதுவே ஆகட்டும், இதுவே நிறைவேறட்டும்னுட்டு உங்களுக்கு அதை தான் திருப்பி கொடுப்பாரு. சோ நீங்க கண்டினியூஸா உங்களோட மைண்ட் செட்டை எப்பவுமே ஒரு தாட்டை உள்ள விதைக்கும் போது, எஸ்பெஷலி உங்களோட ஆஃபீஸ் செட்டிங்ல, ஏன்னா நிறைய அம்பிஷியஸ் ஸ்பிரிட்ஸ் நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில இருக்கீங்க. உங்களுக்காக நான் ஒரு முக்கியமான கீ லெசன் நீங்க டீச் பண்ணணும்னு விரும்புறேன். உங்க ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கீங்க, 4 பேருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க, அதை நீங்க கைப்பற்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. எக்ஸாம்பிள் ஒரு பிரசன்டேஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்களா, உங்களோட ஜீனி கிட்ட என்ன உங்களுக்கு ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களோ அதை கேளுங்க. ஐயோ இது சொதப்ப போறேன், ஐயோ இது எப்படி ப்ரெசென்ட் பண்றதுனே எனக்கு தெரியாது, ஐயோ இது என்னென்ன டேட்டா இங்க இன்கார்பரேட் பண்றதுனே எனக்கு புரியல, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு புரியல, எப்படி அதை மிட்ல கொண்டு போறதுன்னு தெரியல, எப்படி இந்த பிரசன்டேஷனை முடிக்கிறதுன்னு தெரியல, ஐயோ நான் சத்தியமா காலி, அடுத்த 1 வாரம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் வேற. இது இந்த ஜீனிக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா ஓகே அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு வர அந்த ஜீனி அப்படியே கை காலெல்லாம் உதற போகுது. எனக்கு அங்க போய் பிரசன்டேஷன் பண்ணும்போது அப்படின்னா கை கால் கண்டிப்பா உதரும், எக்ஸ்ட்ராவா வாந்தி வர மாதிரிலாம் இருக்கும், தலைவலிக்கும், வயிறு வலிக்கும், லூஸ் மோஷன் கூட ஆகும். ஓகே, சோ அந்த ஜீனிய உங்களுக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்துங்க. என்னால முடியாது, நான் டயர்டா இருக்கேன், நான் அன்லக்கி, இந்த வார்த்தைகள்லாம் யாராவது எல்ஜே ஃபேமிலியில பயன்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் உங்க வீட்டுக்கு வந்து இல்ல உங்க ஆபீஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு மெமோ கொடுத்துருவேன். ரொம்ப கடுப்பாயிருவேன் நானு. ஓகே, நான் அதெல்லாம் பயன்படுத்தவே மாட்டேன். எல்ஜே ஐம் அன்லக்கி, ஐம் டயர்ட், ஐ காண்ட் அப்படின்ற வார்த்தைகள்லாம் நான் பயன்படுத்த மாட்டேன். எதுக்கு? உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு. உங்க மேல எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்குறாங்க, உங்க தலையில திணிக்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் ஐ காண்ட்னு தான் நம்ம சொல்லணும். பட் உங்களுக்கான growth ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு, நீங்க வந்து உங்களை பத்தி நினைக்கிறதுக்கு ஐ எம் வர்தி அப்படின்னு தான் நீங்க திங்க் பண்ணணும், ஐ எம் லக்கி அப்படின்னு தான் நீங்க திங்க் பண்ணணும். நான் ஒரு கைராசிக்காரன், என் கையில காசு பொருளுதுன்னு தான் நீங்க திங்க் பண்ணணும். நான் எது தொட்டாலும் தொலங்குதுன்னு தான் நம்ம திங்க் பண்ணணும். நம்ம தான் எல்ஜே ஃபேமிலி. எல்ஜே ஃபேமிலின்றது வெறும் என்னோட கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்றவங்க, லாவண்யா ஜெயக்குமார் அகாடமில நின்றவங்க மட்டும் கிடையாது. நான் உருவாக்குறேன்ல ஒரு 1000 பேர், என்னோட மக்கள், என்னோட எல்ஜே ஃபேமிலி. நீங்க யாருன்னா நான் லக்கி, நான் தொட்டதெல்லாம் தொலங்கும், நான் கை வச்சா அது வந்து வேற லெவல் போகும், நான் எது செஞ்சாலும் சிறப்பா இருக்கும்,
அந்த மாதிரி ஒரு வைப்ல நீங்க வாழணும். அதுதான் எல்ஜி ஃபேமிலி. ஓகேவா? சோ இந்த கேவலமான மண்லக்கி, நான் எது விட்டாலும் உருப்படாது, எது தொட்டாலும் தொலங்காது, நான் தொட்டதெல்லாம் மோசமாயிரும், இந்த வார்த்தை இல்ல, இந்த எண்ணமே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு எண்ணங்கள் தான் வார்த்தைகளா வரும் இல்லையா? சோ இந்த எண்ணங்களே நமக்குள்ள பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டு இவ்வளவு நாள் நான் அப்படிதான் பண்ணிட்டு இருந்திருக்கேன், இப்பதான் நான் எனக்கு கேட்ச் குடிச்சு மாத்திக்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? ஐம் லக்கி. கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. ஐம் லக்கி, ஐம் லக்கி, ஐம் லக்கி. யார் சொன்னது? நான் நோ, ஐம் லக்கி, ஐம் லக்கி. ஐ ஃபீல் எனர்ஜெட்டிக். எனர்ஜியோட எம்பாடிமெண்டே நான் தான். யூனிவர்ஸோட எல்லா சக்தியும் எனக்குள்ளதான் இருக்கு. நான் என்ன டயர்ட் ஆகுறது? நான் இப்ப பாக்குறேன் டீன்ஸே வந்து ஒரு 10 வயசு 11 வயசு கூட ஆகல, ரொம்ப டயர்டா இருக்கு. ஆமா, நைட் எல்லாம் கேம் ஆடிட்டு இருந்தா அப்படிதான் இருக்கும்ன்றது ஈஸியஸ்ட் நம்மளுக்கு ஆன்சரா வரும். பட் நிறைய முடியும் நம்மளால. நம்மளுக்குள்ள அவ்வளவு எனர்ஜி இருக்கு. அந்த ஒரு தாட்டோட நம்ம வந்து ஒர்க் பண்ணோம். ஓகே, கிளியரான கன்சைஸான கமாண்ட் கொடுங்க உங்க ஜீனிக்கு. உங்களுக்கு வேண்டியதை நிறைவேற்றிக்கிற கமாண்ட் கொடுங்க. மூன்றாவது என்ன? த ரியாலிட்டி ஃபில்டர். ஓகே, த ரியாலிட்டி ஃபில்டர் அப்படின்றதான் மூன்றாவது பாயிண்ட். உங்களோட பிரெயின் வந்து ரியாலிட்டிய பாக்குறதுக்காக டியூன் பண்ணப்படல, ட்ரெயின் பண்ணப்படல. அது உங்களுக்கு ரியாலிட்டிய காமிக்கல. சரியா? நீங்க எதுக்காக அதை ட்ரெயின் பண்ணிருக்கீங்களோ, எதை பாக்குறதுக்கு ட்ரெயின் பண்ணிருக்கீங்களோ அததான் ரியாலிட்டின்னு உங்ககிட்ட காமிக்குது. நீங்க பாக்குற வேர்ல்டு உண்மை இல்ல. உங்களோட ஆபீஸ்ல ஒரு 40 பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவத்தை 40 பேரும் 40 விதமா பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட இந்த ஃபில்டர் இருக்குல்ல, இந்த கோடு, சப்கான்சியஸ் லிமிடேஷன்ஸ், அதுக்கான அந்த கோர் நெகட்டிவ் பிலீவ்ஸ், அந்த கோரா இருக்க அந்த நம்பிக்கைகள், ஆழ்மன நம்பிக்கைகள், குப்பையான நம்பிக்கைகளோ நல்ல நம்பிக்கைகளோ, அதெல்லாம் தான் அந்த ஈவெண்ட் எப்படி அவங்க மனசுல எடுத்துக்கிறாங்க அப்படின்றது தீர்மானிக்கப்படுது. சரியா? சோ அதை நம்ம மாத்தி அமைக்கும் போது நமக்குள்ள அவ்வளோ இன்னர் ஒர்க் பண்ணும்போது பயங்கரமா நம்ம அதை பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஆபீஸ் மீட்டிங் நடக்குது. உங்களுக்கு வந்து அது ஒரு 90 மினிட்ஸ் என்னோட டைமை வேஸ்ட் பண்ற அப்டேட்ஸ். இவன் வந்து இதை கொடுப்பான், அவன் வந்து அதை கொடுப்பான், இவன் இந்த டேட்டாவை பிரசுமா, ஒரே நச்சுன்னுக்கிட்டு அப்படின்னுட்டு நம்மளுக்கு ஃபீலிங் இருக்கும். அதே 90 மினிட்ஸ் இன்னொருத்தன் அவனை பிரகடனப்படுத்திக்கிறதுக்கு, அவனை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக ஒரு 3 தடவை அந்த 90 மினிட்ஸ்ல அவனையே நோட்டீஸ் பண்றதுக்காக அவன் யூஸ் பண்ணியிருந்திருப்பான். நெக்ஸ்ட் டைம் நோட்டீஸ் பண்ணுங்க இதை நல்லா. இவ்வளவு நாள் கண்ண மூடி அப்படியே தூங்கிட்டு இருந்திருப்பீங்க, நோட்ஸ் எடுக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, அதெல்லாம் பண்ணாம இந்த வாட்டி யார் அவன் அப்படின்னு பாருங்க. அது பண்றவங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா அவங்களோட விசிபிலிட்டிய கொண்டு போய் சேர்க்கிறவங்களாவே தான் இருப்பாங்க. ஏன்னா அதுதான் அவங்களோட ரியாலிட்டி ஃபில்டர். அந்த ரியாலிட்டிக்கு தான் அவங்க ட்ரெயின் பண்ணிருக்காங்க, அந்த ரியாலிட்டிக்கு தான் அவங்க டியூன் ஆயிருக்காங்க. உங்களை முன்னிலைப்படுத்துறதுக்காக நீங்க உங்க ட்ரெயின் பண்ணிக்கல அப்படின்னா இவ்வளவு நாள் உங்களை பின்னிலைப்படுத்துறதுக்கு தான் நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அங்கேயும் அதான் செஞ்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அந்த 90 மினிட்ஸ்ன்றது ஐயோ ஓகே ஏதோ இருந்துட்டு போறோம் மீட்டிங்லன்றது. ஆனா அதே 90 மினிட்ஸ் அவங்க என்ன பண்றாங்க? சூப்பர்பா, இதுதான் அப்டேட், அதுதான் அப்டேட், இது என்ன, அது என்ன, இது என்னாச்சு, அது என்னாச்சு, சும்மா ஒரு குவெஸ்சன் அந்த மாதிரி கேட்டு அவங்க நிலை நிறுத்திக்கிறாங்க. அவங்களோட விசிபிலிட்டி பிளாக்ஸ உடைச்சிட்டு செயல் பண்றாங்க இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ரியாலிட்டியை நம்ம குவெஸ்சன் பண்ணிட்டே இருக்கணும். நான் இதை ஏன் இப்படி பயந்து பாக்குறேன், நான் இதை ஏன் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன், என்னோட நோக்கம் என்னோட ப்ரொமோஷன், என்னோட நோக்கம் என்னோட அடுத்த லெவல் சேலரி, என்னோட நோக்கம் என்னோட ஒர்க்க 4 பேர் அங்கீகரிக்கிறது, என்னோட கான்ட்ரிபியூஷனை 4 பேர் பார்க்கணும், என்ன பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஆனா அடுத்தவனே தட்டிட்டு போறதுக்கு நான் ஏன் விடுறேன் அப்படின்ட்டு உங்களோட ரியாலிட்டியை என்ன பண்ணணும், நீங்க குவெஸ்சன் பண்ணணும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ரியாலிட்டி அப்படின்றது ஃபில்டர் தான் தெரிஞ்சுக்கும் போது அது உங்களோட ஆழ்மன அந்த நம்பிக்கைகளாலதான் அந்த கோடை நீங்க போட்டுக்கிறீங்க அப்படின்னும் போது இதே பாருங்களேன், நீங்க 90 மினிட்ஸ் இங்க உட்காந்துருக்கீங்க, அவன் வந்து அதே 90 மினிட்ஸ் வந்து அவனுக்காக அட்வான்டேஜ் எடுத்துட்டு அவன் ப்ரொமோஷன் பே ரைசஸ்ன்னு போயிட்டே இருக்கான் இல்லையா? அதேதான் எங்க நடுவுல ஒரு பெரிய கோடு. அந்த கோடு என்ன? இங்க உங்களோட விசிபிலிட்டி பிளாக்கா இருக்கும். ஏன்னா அதனாலதான் நீங்க உங்களை பிரபலப்படுத்திக்கல, உங்களோட வேல்யூவை கொடுத்துக்கல. இந்த 3 விஷயங்களையும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க? அந்த கோல்டு மைனை டேப் பண்றீங்க. இதை நான் வந்து ஒரு ப்ரோக்ராமா வடிவமைச்சிருக்கேன். நீங்க உங்களோட ஆபீஸ்ல உங்களோட கான்ட்ரிபியூஷன் அடுத்தவங்களுக்கு காமிக்கிறதுக்கு, உங்களோட அந்த விசிபிலிட்டியை காமிக்காம, உங்க ஒர்க்கை நிலைநிறுத்திக்காம
உங்களோட ஒர்க்கை வாய்ஸ் அவுட் பண்ணாம, நீங்க மீட்டிங்ஸ்ல எஸ் சொல்லாம, உங்களோட பிரசன்டேஷன்ஸ்க்கு எஸ் சொல்லாமலாம் உங்களையே இந்த பெஞ்ச் கடியிலேயே உட்காந்துட்டு லேப்டாப் பின்னாடியே உட்காந்து மறைஞ்சிக்கிட்டு வேலை பாக்குறீங்கல்ல, அதெல்லாம் இல்லாம உங்க வேல்யூவை நீங்க கொண்டு போறதுக்கு உங்களுக்கு அந்த விசிபிலிட்டி பிளாக், உங்களுக்கு இருக்க பெரிய அந்த கோட் என்ன சப்கான்சியஸ் பிலீஃப், அந்த விசிபிலிட்டி பிளாக் இருக்கு. நான் என்ன யாரும் பார்த்துக்கூடாது, அந்த ஃபியர் ஆஃப் பீயிங் சீன், என்னை யாரும் பார்த்துக்கூடாது, என்னை யாரும் பார்த்துக்கூடாது, இதெல்லாம் நம்மளுக்கு ஆழ்மன அழுக்கான நம்பிக்கைகள். இதெல்லாம் களைஞ்சி எரிஞ்சாதான் நம்மளோட ஒர்க் ஃபோர்ஸ்ல, நம்மளோட ஒர்க் பிளேஸ்ல, நம்ம ஆபீஸ்ல நமக்கான 3 விஷயங்கள் கிடைக்கும். அது என்னது? பிரைசஸ். நம்ம பண்ண ஒர்க்குக்கு நமக்கு தான் கான்ட்ரிபியூட்டர்னு பேர் கிடைக்கணும், அடுத்தவனுக்கு கிடையாது. அடுத்தவன் அட்வான்டேஜ் எடுத்துக்க விடக்கூடாது. 2வது பிரைசஸ்க்கு அப்புறம் என்ன? ஹை பே. யாருக்கு ஹை பே கிடைக்கும்? எல்லா வேலையும் பண்ணிட்டு எஸ்ஆர் எஸ்ஆர் எஸ்ஆர்னு சொல்றவனுக்கா, இல்ல இது ஏன் வேலை, இத நான் பண்ணிருக்கேன் அப்படின்னுட்டு பிரபலப்படுத்துறவனுக்கா? யாரு கிடைக்கும் ஹை பே? அதே மாதிரி அந்த வேலைய அடுத்தவங்களுக்கு சொல்லணும். அது அந்த கம்பெனிலயோ இல்ல அடுத்து நீங்க போற இன்டர்வியூக்கோ இல்லையா, அதை கரெக்டா சட்டிலா சொல்லணும். நான் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு சொன்னா அவன் பிராக் பண்றான், ரொம்ப ஓவரா பண்றான், கல்ச்சரை கெடுத்துருவான், கம்பெனி கல்ச்சர் அப்படின்னு நினைப்பாங்க. பிராக் பண்ணாம சட்டிலா சொல்லணும். அண்ட் தென் ப்ரொமோஷன்ஸ். நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்களோட கான்ட்ரிபியூஷனை சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும்? அடுத்தவனுக்கு தான் கிடைக்கும். நீங்க ட்ரெயின் பண்ணாலும் அவன் அந்த 90 minutes மீட்டிங் டைமை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டான்னா அவன் தான் எடுத்துட்டு போறான். ஸோ நமக்கு தேவை பிரைசஸ். எதுக்கு? நம்ம பண்ண ஒர்க்கு. அண்ட் தென் ஹை பே அண்ட் தென் ப்ரொமோஷன். இதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த விசிபிலிட்டி பிளாக், ஃபியர் ஆஃப் பீயிங் சீனை தூக்கி எறியணும். அந்த பயத்தை தூக்கி எரிஞ்சாதான் நம்மளால ஜூம் மீட்டிங்ல கூட அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டு மைக்க மியூட் பண்ணிட்டு அட்டன் பண்றீங்கல்ல, அந்த வேலையெல்லாம் செய்யாம வெளியே வர முடியும். ஓகே, உள்ளுக்குள்ள இருக்கிறது என்ன? அந்த கோல்ட் மைனை நீங்க டேப் பண்ண முடியும். அதை பண்றதுக்கு என்னோட விசிபிள் அண்ட் வேல்யூட் ப்ரோக்ராம்க்கு வந்து ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தீங்கன்னா விசிபிள் அண்ட் வேல்யூட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு எப்படி சேருது, அந்த விசிபிலிட்டி பிளாக்க வேற ஃப்ரீக்வன்சிக்கு போயிட்டு உங்களை எப்படி குவாண்டம் லீப் எடுக்க வைக்கிறது, அந்த எஸ் டு திஸ் ஃப்ரீக்வன்சியை ஆக்டிவேட் பண்றது எப்படின்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஆக்ஷன் ஸ்டெப்ஸ், நிறைய மைக்ரோ ஆக்ஷன்ஸும் மேக்ரோ ஆக்ஷன்ஸும் பண்ணி நம்மளோட விசிபிலிட்டி அண்ட் வேல்யூவை வந்து வெளியே காமிக்க போறோம். இதெல்லாம் என்னோட விசிபிள் அண்ட் வேல்யூ ப்ரோக்ராம்ல நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். 1000 rupees தான் 12 months ஆக்சஸ் இருக்கு. இப்பவே வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களோட லைஃப, உங்களோட கரியரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க. நான் உங்களை learn.lavanyajaykumar.com விசிபிள் அண்ட் வேல்யூ ப்ரோக்ராம்ல மீட் பண்றேன்.